அந்த சக்திக்கு என்ன வெறியா புடிச்சிருக்கு. உங்களை போய் கொல்ல வந்திருக்கா? அவளுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இந்நேரம் நார்மல் ஆயிருப்பா. அவளை முழு பைத்தியம் ஆக்கி பார்க்கணும் தான் நாள் பிளான் பண்ணிருப்பான் போல இருக்கு. நிலாவை எங்க அவங்கிட்டயே விட்டுட்டு வந்துட்டீங்க? இதான் சாக்குன்னு அவளை கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அப்பா எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாரு சித்தி. அதுக்கப்புறமா அவள் வரலன்னா நாம் என்ன பண்ண முடியும்? ஹலோ, நான் அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலம்மா. ஏய் போ, அப்படி ஓரமா நின்னு பேசு. ஒரு நிமிஷமா. சொல்லுங்கம்மா. அங்க நிலைமை கொஞ்சம் கூட மாறலையாம்மா? மாமாக்கு நம்ம மேல பல வருஷம் பகை இருக்கு. அது உடனே மாறணும்னு நினைச்சா எப்படி? போன கொடு. ஹலோ, திலீபனாவது ஒழுங்கா நடந்துக்கிறானம்மா? எங்கப்பா, அவர் அப்படியே தான் இருக்காரு. கேட்கவே கஷ்டமா இருக்குமா? எப்பதான் விடிவு காலம் வரப்போதோ தெரியல. போ உள்ள போ, உள்ள போய் வேலை பாரு. வெட்டிக்காத. கொடுங்க. என்ன மாமா இது? இந்த வீட்ல நான் நிம்மதியா ஒரு ஃபோன் கூட பேசக்கூடாதா? கூடாதுரி. உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். அப்புறம் எப்படி நீ போன்ல பேசலாம்? ஒரு வார்த்தை விசாரிக்க கூட கூடாதா? எதுவும் பேசக்கூடாது. மீறி பேசின அவ்வளவுதான். விடு திலீபா. இவ எந்த லட்சணத்துல எங்க குப்பை கொட்டுறான்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியணும்ல. அதை விட யார்கிட்டயாவது இவ சோகத்தை சொல்லி புலம்பலன்னு வச்சுக்கோ, இவளும் பைத்தியம் ஆயிடுவா. அப்புறம் இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? ஏய், என்னடி அக்காவை முறைக்கிற? உன்னால இந்த வீட்டுக்கு கிடைக்கிற ஒரே பிரயோஜனம் சமைக்கிறது, வீட்டு வேலை பண்றது மட்டும்தான். அந்த ஒரே காரணத்தினால தான் இன்னும் உன்னை வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். இல்லைன்னா எப்போ அடிச்சு விரட்டி இருப்பேன். அதையும் கெடுத்துக்காத. உள்ள போய் வேலையை பார். நீங்களும் என்ன வேலைக்காரியா தான் நடத்துவீங்களா மாமா? இவங்கெல்லாம் என்ன வேலைக்காரின்னு சொன்னப்ப கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நீங்களும் என்ன அப்படி நினைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, நீதான் என் உயிர், நீங்க இல்லாம நான் இல்லைன்னு சொன்னல. அது உண்மைனா என்ன கவனிச்சா மட்டும் போதாது, அவங்களையும் சேர்த்து கவனிக்கும். இவங்க நிஜமாவே உங்க சொந்தமா இருந்தா எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு செய்வேனே. ஆனா இந்த குடும்பத்தையும் அழிக்கணுங்கிறவங்களுக்கும் பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சேவை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க வேணும்னா புத்தி கெட்டு போய் இவங்கள அக்கா அவங்கள சித்தின்னு சொந்தம் கொண்டாடலாம். ஆனா இந்த அம்மாவை மாமியாராவும் அவளை நாத்தனாராவும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏய், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி. நாங்க ஆர்டர் போட்டா முதலாளிங்கிற மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். மரியாதையெல்லாம் பிச்சை கேட்டு வாங்க கூடாது, அது தானா வரணும். ஆனா எனக்கு உன்னையும் உங்க அம்மாவையும் பார்த்தா மதிக்கணும்னு கூட தோணல. ஏய், என்ன நாக்கு ரொம்ப நீளுது? திமிரா? இப்ப எதுக்கு கத்துறீங்க? இன்னொருத்தவங்க வாழ்க்கையை அடிச்சு புடுங்கவங்களுக்கு கோபப்படுறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் அவர் கூட பழகி குழந்தையும் பெத்து சி. நல்ல புத்தியும் குணமும் இருக்கிறவங்க யாருமே இப்படி ஒரு கேவலத்தை செய்ய மாட்டாங்க. ஏய், நீ தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க. இல்ல மாமா, இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம குடும்பம் நிம்மதி இல்லாம தவிக்குதுன்னா அதுக்கு இவங்க 2 பேரும் மட்டும்தான் காரணம். ஏய், இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அவ்வளவுதான். ஏய், வாய மூடி. உண்மை சொன்ன ஏன் கோவம் வருது? நீயும் உங்க அம்மாவும் நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தப்ப திருத்திக்கிட்டு ஒதுங்கி போயிருக்கணும். ஆனா நீங்க அதை செய்யலையே. அத்தையும் பிள்ளைங்களையும் துரத்தி விட்டுட்டு நீங்க அவங்க இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மாமா கூட ஒரே வீட்ல இருந்துட்டா உன்னையும் உங்க அம்மாவையும் நல்ல வழியில வந்தவங்கன்னு இந்த ஊர் உலகத்துல சொல்லிடுவாங்களா?
விரட்டினது, கோர்ட்ல அவங்க அவமானப்பட்டது, பழி தாங்காம செத்து போனது எல்லாமே உங்களால தான் நடந்துச்சு. இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. நடு தெருவுல நிக்க வச்சு கல்லால அடிச்சே கொல்லணும். அப்பதான் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஏய் வேணாம். சும்மா நிறுத்துங்க. நான் பேசின எதுவுமே ஏன் வாயால வந்த வார்த்தைகள் இல்ல. எப்ப இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கு இவங்க மேல இருக்கிற கோவத்துல நீங்க பேசினதுதான் நான் அப்படியே திரும்ப பேசியிருக்கேன். பணம் காசுல மயங்கி நீங்க வேணா எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்களை ஏத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நான் எதையும் மறக்கல. கவிதா, அன்னைக்கு திலீப்ப உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம கோபத்துல ஏதோ பேசிருக்கலாம். நமக்குள்ள சண்டை வரணும்னு இவ வேணும்னே பழசையெல்லாம் கலறிட்டு இருக்கா. இதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஏய், இனிமே எதுவும் பேசக்கூடாது, போகல. நீங்க மட்டும் சிவனேசன் மாமா எப்பவோ செஞ்சதை சொல்லி காட்டலாம். அதே கோவத்துல அவரை பழிக்கு பழி வாங்கணும்னு கூட நினைக்கலாம். ஆனா நான் மட்டும் பழச பேசக்கூடாதா? பா, இவ பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏய், எனக்கு கோவம் வந்து உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள மரியாதை உள்ள போயிடு. என்ன மாமா மிரட்டுறீங்க? நான் பேசினதுல தப்பு இருந்திருந்தா இவ்வளவு நேரம் என்ன பேச விட்டுருப்பீங்களா? இந்நேரத்துக்கு அடிச்சு உள்ள தள்ளி இருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். அதனாலதான் உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியல. பதிலுக்கு பதில் பேசினேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ என்ன வம்புக்கு இழுக்கிறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு தானே அர்த்தம். முதல்ல இவங்களை அடக்கி வைங்க, என்ன அடக்காதீங்க. சிவனேசன் போன்ல விஷயத்த சொன்னதும் என் உடம்பே ஆடி போயிடுச்சு. ஏதோ நாம போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் உனக்கு எதுவும் ஆகல. அப்படி ஏதாவது நடந்திருந்தா என்னால நினைச்சு பார்க்கவே முடியலடி. நான் தான் நல்லபடியா வந்துட்டேனே அத்தை. நடந்ததையே ஏன் நினைச்சுக்கிட்டு விடுங்க. என் மனசே ஆறலடி. யாரடி இந்த சண்முகராஜன்? பேத்தி வயசுல இருக்கிற உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவன்லாம் உருப்பிடுவானா? அவன் வம்சமே நாசமா போயிடா. நான் அதை எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை. நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி ஞாபகப்படுத்துறீங்க? ஆமா ராஜி, எப்படியோ நிலா நமக்கு திரும்ப கிடைச்சாச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. பழசெல்லாம் சொல்லி எதுக்கு அவளை சங்கடப்படுத்துற? வாங்கம்மா, உட்காருங்க. என் பிள்ளை இங்க வரவே கூடாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு என்ன மட்டும் எதுக்கு வான்னு கூப்பிடுற? ஏன் வந்தீங்கன்னு கேட்க வேண்டியதானே? என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக என் பிள்ளை போன் பண்ணிருக்கான். உங்க அப்பா தான் போன் எடுத்து பேசிருக்கிறாரு. நீங்க நிலா கூட பழகிறது எனக்கு பிடிக்கல, இனிமே நிலா கூட பேசாதீங்க, அவ கூட பழகாதீங்கன்னு வார்த்தையில நெருப்பள்ளி கொண்டு இருக்கிறாரு. அதை கேட்டதும் என் பிள்ளை எப்படி துடிச்சு போயிட்டான் தெரியுமா? என்ன போய் கெட்டவன் நினைச்சு பேசுறாரேன்னு சொல்லி சொல்லி மறுகிறான். என் பிள்ளை இது வரைக்கும் எதுக்காகவும் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. ஆனா அவனையே கலங்க வச்சுட்டீங்களே. சத்தியமா சொல்றேம்மா, அப்பா சத்யா கிட்ட பேசினது எனக்கு தெரியாது. நான் பக்கத்துல இருந்து அப்படி பேச விட்டுருக்கவே மாட்டேன். இதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல.
ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் புள்ள அப்படி என்ன உனக்கு பெரிய கெடுதல் பண்ணிட்டான்? உங்க வீட்டு சொத்தை திருடிட்டானா இல்ல கண்டதையும் பேசி உன் மனசை கெடுத்தானா? ஆபத்துல இருந்து உன்னை பத்திரமா மீட்டு கொண்டு வந்தான். உன் குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கான். அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து காட்டுற நன்றி கடன் நீதானா? நமக்கு யாராவது நல்லது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம நன்றியோட இருக்கணும். அதுதான் மனுஷத்தன்மை. ஆனா நீங்க அதுக்குள்ள என் பிள்ளைய தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. நீயும் உன் குடும்பமும் இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அம்மா, அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. எப்படிங்க நிதானமா இருக்கிறது? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. அவளை காப்பாத்த போய் என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னங்க பண்றது? என் பேத்திக்கும் எனக்கும் வாழ்க்கையே இல்லாம போயிருக்கும். ஆனா அவன் எங்களை பத்தி கூட கவலைப்படாம அவன் உயிரை பணைய வச்சு இவளை காப்பாத்திருக்கான். அப்படிப்பட்டவன அவன் என்னமோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி தண்டனை கொடுத்திருக்கீங்க. அதை தாங்க என்னால தாங்கிக்க முடியல. சத்யா பத்தி அப்போ இது புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டாரு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் மன்னிப்பெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. சத்யா கிட்ட உன் அப்பா எதுக்கு இந்த கண்டிஷன் போட்டாரு, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அவர் பேசினது தப்புன்னு சொல்லி என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும். போது நிறுத்துங்கம்மா. எங்க வீட்டு பொண்ணை மீட்டு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தோம். நீங்க பாட்டுக்கு வார்த்தையை அடுக்கிக்கிட்ட போறீங்க. சிவனேசன் யார பத்தியும் எடுத்தேன் கவுத்தேன்னு பேச மாட்டான். நல்லவங்கன்னு எல்லாரையும் உடனே நம்பிடுவான். ஆனா கெட்டவங்கன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பா. அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி சொல்றான்னா அதுக்கு நியாயமான காரணம் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம நீங்க இங்க வந்து கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. உங்க தம்பி முடிவு பண்ணிட்டா என் பிள்ளை கெட்டவன் ஆயிடுவானா? இத பாருங்கம்மா, உங்க புள்ள நல்லவனா கெட்டவனாங்கிறது பிரச்சனை கிடையாது. நிலா எங்க வீட்டு பொண்ணு. அவ யார் கூட பழகணும், யார்கிட்ட பேசணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான். அதை எப்படி நீங்க கேள்வி கேட்க முடியும்? உங்க பையனை பத்தி என் தம்பி மனசுல ஏதோ தப்பா பட்டிருக்கு. எங்க பொண்ணோட பழக வேண்டான்னு சொல்லியிருக்கான். அதோட அவன் ஒதுங்க வேண்டியதானே? மான ரோஷம் உள்ளவங்க யாரா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்னடா அண்ணா அதை போய் நியாயம் கேட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? அத்தை, இது நானும் இவங்களும் சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். உங்களால அமைதியா இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா உள்ள போயிடுங்க. இதுல நீங்க தலையிடுறது எனக்கு பிடிக்கல. அம்மா, இவங்க எல்லாருக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு பிரச்சனையில மாட்டி இப்பதான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன். அந்த டென்ஷன்ல தான் இவங்க இப்படி பேசிட்டாங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. கொஞ்ச நாள் போனதும் நானே அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நீ யாருக்கும் எதையும் புரிய வைக்கவும் வேணாம், உன் வரவும் எங்களுக்கு வேணாம். நீ என்னடி என் பிள்ளைய ஒதுக்கி வைக்கிறது, நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன். இனிமே மறந்து கூட எங்க வீட்டு பக்கம் வந்துடாத. அப்படி வந்த நீ அசிங்கப்பட்டு போயிடுவ. இதுக்காக தானே எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஏய், நீ இப்படி பேசுறது சரியில்லை. நான் உன் அத்தை இல்ல. யாரோ ஒருத்தங்க முன்னால என்ன எடுத்தறிஞ்சு பேசுற. அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எந்த உறவா இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்காத்த. அதை தாண்டி வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த அம்மாவே ஏதோ கோபத்துல வந்திருந்தாங்க. அவங்க எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருந்தேன். நீங்க சும்மா இல்லாம இருக்கிற கோபத்தை ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. கேண்டி, உங்க அப்பா மன்னிப்பு கேட்கணும், காரணம் சொல்லணும்னு எதை பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆமா, பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் பேசுவாங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கணும்.
பதிலுக்கு நீங்களும் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருக்க கூடாது. லீபன் மட்டும் தான் மாறிட்டான்னு நினைச்சேன் ராஜி. இப்ப நிலாவும் மாற ஆரம்பிச்சிட்டா. நான் ஒண்ணு மாறல, அப்படியேதான் இருக்கேன். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தான் நடந்துக்க தெரியல. நான் தான் சின்ன பொண்ணு, எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு தெரியாது. உங்களுக்கு கூடவா தெரியாது? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சுக்கிட்டு. வாங்க மாமா. என்னக்கா எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்துப்பா, ராஜி பேசாம இரு. என்னாச்சு மாமா? அக்கா நீயாவது சொல்லக்கா. சத்யாவோட அம்மா இங்க வந்திருந்தாங்கப்பா. நீ அவங்க பிள்ளைகிட்ட ஏன் அப்படி பேசணுன்னு கோவமா கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நிலை என் மேல கோவப்படுறா. என்னம்மா இதெல்லாம்? அத்தை மாமா நம்ம சொந்தக்காரங்க, அவங்க கிட்ட நீ கோயிச்சுக்கலாமா? இந்த பார், சத்யா கிட்ட நான் அப்படி பேசுனதெல்லாம் உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது இப்போ உனக்கு புரியாதுமா, போக போக நீயே புரிஞ்சுப்ப.